ஹாய் கைஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் பர்மர் எஸ்எஸ்சியோட ஃபேட்மேன் புக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த புக்கோட அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் ட்ராபேக்ஸ் என்ன, லூசன்ட் மாதிரியான புக்ஸை இது ரீப்ளேஸ் பண்ணுமா, இல்லை நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஜிகேக்கு இந்த ஒரு புக் மட்டும் போதுமா, இந்த மாதிரியான விஷயத்த இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த புக் வாங்கணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்க, ஆர் இந்த புக்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நிறைய எக்ஸஸான டீட்டெயில்ஸ் இருக்காது. தென் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் எடுத்தால் எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி தான் இந்த புக்கில் இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. தென் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த புக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லூசென்ட்டில் படிக்கிறோம் அப்படின்னா, லூசென்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து ரொம்ப பேராகிராஃபாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு தென் அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நோட்ஸை தான் ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிப்போம். பட் நீங்கள் இந்த புக்கில் படிக்கும்போது நமக்கு நோட்ஸ் எடுக்கிற டைம் ரொம்ப கம்மியாகும். தென் ரிவைஸ் பண்ணும்போது நம்ம படித்த புக்லேருந்தே அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா பாயிண்ட்ஸ் அதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டிங் வைஸ் பார்த்தோன்னா இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, எனக்கு வந்து என்னோட புக்கோட காப்பியில் வந்து டெக்ஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருந்தது, லெட்டர்ஸ் எல்லாம். நிறையா பேர்கிட்ட இதே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பட் சில காப்பீஸில் வந்து டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இப்போ புது எடிஷன் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கோட எண்ட்லேயும் கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் நான் ஃபேஸ் பண்ண இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம், பேஜஸ்லாம் வந்து அக்கக்கா கிழிஞ்சு வந்துச்சு. நான் நிறைய தடவை இதை ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணேன். பட் இருந்தாலுமே சில டைம் அப்படி தான் இருக்குது. அடுத்து பைண்டிங் தான் போடணும் போல். இதுவும் வந்து நான் வீடியோ போடணுங்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட என்கொயர் பண்ணியிருந்தேன். புக் அவங்களுக்கு எப்படி இருக்குது, படிக்க எப்படி இருக்குது, அதெல்லாம். நிறைய பேர் வந்து எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கு கண்டிப்பாக வாங்கி நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லூசென்ட்டில் இல்லாத சில பாயிண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி லூசென்ட்டில் இருக்கிற நிறைய பாயிண்ட்ஸ் இதில் இல்லை. ஸோ நீங்கள் இந்த புக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த புக்கு மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யூ நீட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஃபார் யுவர் பேசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரியில் நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது அப்படின்னா இந்த புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு அவ்வளோ டைம் கன்சியூமிங்காக இருக்காது. டக்குன்னு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ சில டாபிக்ஸ் வந்து லூசென்ட்டில் படிக்கையில் ரொம்ப வேகாக இருக்கும், ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும், சில டைம் படிக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எஸ்எஸ்சி கொஷின்ஸ் ரொம்ப வாஸ்டான சிலபஸ்லேருந்து வரதுனால இந்த புக் மட்டுமே நமக்கு பத்தாது. பட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சிக்கு ரொம்ப ரிலேட் ஆகிருக்கிறனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு புக்கு மட்டும் கண்டிப்பாக நம்பி இருக்காதீங்க. லூசென்ட்டில் படிங்க, தென் என்சிஆர்டி புக்ஸில் படிங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கூல் புக்ஸில், தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் படிங்க. டாபிக் வைஸ் உங்களுக்கு எதில் செட் ஆகுதோ தென் இந்த புக்கை நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ பட் டோன்ட் கம்ப்ளீட்லி ரிலை ஆன் ஒன் புக். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தென் எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஐ எம் பிளானிங் டு டூ மோர் ஸ்டடி சீரீஸ் ஆன் தட். நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.